அனைவருக்கும் வணக்கம். நான் CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சட்டோஷி வேல்யூனா என்ன, சட்டோஷி ட்ரேடிங்னா என்ன அப்படின்றது தான் க்ளீனாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான கான்செப்டா அப்படின்னா கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட் தான். அண்ட் ஆல்சோ வந்து இந்த பேர் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ கிரிப்டோ ட்ரேடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்டோஷி ட்ரேடிங் வந்து தான் இதுதான் பேஸ் மாதிரி. ஸோ இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேடிங் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சாட்ஸ் இது அது அந்த சட்டோஷி ரிலேட்டடான பேர்லாம் வரும்போது நீங்கள் யோசிப்பீங்க என்ன இது வந்து வேல்யூவே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ சட்டோஷி வேல்யூனான்றதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்தியன் ருபீஸே எடுத்துப்போம். இப்போ ₹1 எடுத்துப்போம். அந்த ₹1 வந்து எத்தனை பைசா இருக்குது? 100 பைசா இருக்குது. ஆனால் அந்த ஒரு பைசாக்கு உள்ள எத்தனை இருக்குது, அதுக்கு கீழே எதுவுமே நம்ம போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து ரொம்ப மினிமமாக பார்க்கறது எது அப்படின்னா வந்து பைசா தான் பார்ப்போம். ஸோ 100 பைசா சேர்ந்தா ₹1. ஸோ அந்த பைசாக்கு கீழே போகாது. ஒரு பைசா தான் நமக்கு இருக்க லாஸ்ட் டினாமினேஷன். ஒரு பிட்காயினுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி சட்டோஷிஸ் இருக்கும். எஸ், இப்போ எப்படி வந்து ₹1 வந்து 100 பைசா இருக்குது, அது கீழே போக முடியாது. அதே மாதிரி ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சட்டோஷிஸ் இருக்கும். ஸோ அந்த உள்ள இருக்க அந்த நம்ம வந்து பைசான்னு சொல்கிறோம்ல, ருபீஸ் இருக்குது, ருபீஸ் உள்ள இருக்க அந்த 100 அமௌண்ட்டை வந்து 100 யூனிட்ஸை வந்து நம்ம பைசான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு பிட்காயின் இருக்குது. ஆனால் அந்த பிட்காயினை உங்களால் வந்து 10 யூனிட்ஸாக வந்து பிரிக்க முடியும். ஸோ அந்த யூனிட்ஸ் தான் வந்து சட்டோஷி அப்படின்னு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. அது என்ன சட்டோஷி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லை, இந்த பிட்காயினோட கிரியேட்டர் சட்டோஷி நக்கமோட்டோ அவர் தான் வந்து இந்த பிட்காயினை வந்து கண்டுபிடிச்சி பேப்பரை பப்ளிஷ் பண்ணவர். ஸோ அதே நேம்லேயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோஷி ஆர் சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டோஷியோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து இது ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா வந்து இப்போ ₹1 இருக்குது, அதுக்கு 100 பைசான்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க? 1/100 அதுதானே வந்து உங்களுக்கு வந்து 100 பைசா வருது. அதே மாதிரி தான் ஒரு பிட்காயின் வந்து உங்களால் வந்து 8 டெசிமல் பாயிண்ட் வந்து பிரித்து வைக்க முடியும் ஒரு பிட்காயினை. ஸோ அதனால தான் வந்து பிட்காயின் வந்து ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், எனக்கு வந்து இப்போ வந்து சட்டோஷினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது என்ன சட்டோஷி ட்ரேடிங் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நார்மலான ட்ரேடிங்க்கு வருவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிட்காயினை வந்து ஒரு ₹5000 வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். பிட்காயினோட ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த பிட்காயின் வைக்கும்போது எவ்வளோ வருது? உங்களுக்கு 10,000 வருது. இதில் உங்களுடைய கோல் என்ன? உங்கள் கையில் இருக்க இந்தியன் ருபீஸை அதிகப்படுத்தணும். அதுதானே உங்களுடைய கோல். அப்படியே நீங்கள் வந்து இந்த ருபீஸ் கான்செப்டை மறந்துட்டு பிட்காயினுக்கு வாங்க. என்கிட்ட பிட்காயின் இருக்குது, நான் அந்த பிட்காயினை யூஸ் பண்ணி வேறு ஏதோ ஒரு காயின் ஒன்று வாங்குறேன். என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, அந்த காயின் வந்து இந்த பிட்காயினுக்கு நிகரான மதிப்பில் வந்து மேலே போகும்போது அந்த காயினை நான் வந்து விற்றேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பிட்காயின் அதிகமாகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஒரு காயினை வந்து 200 சட்டோஷிக்கு வாங்குறேன். ஒரு காயினை 200 சட்டோஷிக்கு வாங்குறேன். அது வந்து திடீர்னு என்ன ஆகுது? நாளைக்கு வந்து 400 சட்டோஷி போயிடுது. அப்போ நான் 400 சட்டோஷி விற்கும் போது எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா வந்து என்கிட்ட இருந்த அந்த பிட்காயின் வேல்யூ வந்து அப்படியே டபுள் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கலாக வந்து சட்டோஷி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து யார் மோஸ்ட்லி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க கையில் வந்து ஜஸ்ட் ஹோல்டல் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, நான் வந்து எப்படி ஹோல்டல் பண்ணுறது முடிவாயிடுச்சு, ஆனால் கையில் எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் என்னுடைய பிட்காயினை, அந்த பிட்காயினை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்காயினை வந்து ட்ரேட் பண்ணி அந்த பிட்காயினோட வேல்யூ மட்டும் அதிகப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த USD அதான் INRல என்ன வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அவங்களுக்கு என்னோட கோல் எப்படின்னா, என்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்குது, அதை வந்து நான் வந்து 2 பிட்காயினாவோ இல்லைனா வந்து ஒரு 3 பிட்காயினாவோ மாற்றணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சட்டோஷி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே பிட்காயினோட பேர்ஸ் வச்சுருப்பாங்க. அது எப்படி வந்து தெரியும் அப்படின்னா BTC/LTC, BTC/ETH அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிட்காயின் வச்சு நீங்கள் வந்து வாங்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய யூட்ரஸ் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து 0.0148 BTC இருக்குது. ஸோ அந்த 0.0148 BTCக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 7489 யூட்ரஸ் வந்து வாங்குகிறேன். எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 198 சட்டோஷிக்கு வந்து வாங்குகிறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறது, எப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அன்றைக்கி வாங்குகிறேன். ஆகஸ்ட் 20 அன்றைக்கி வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், அதை செல் பண்ணுறது எப்போ செல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து செப்டம்பர் 17 விற்கிறேன். அதே 7489 செல் பண்ணும்போது எவ்வளோக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 253 சட்டோஷிக்கு செல் பண்ணுறேன். நான் வந்து ஆக்டிவ் ட்ரேடர் கிடையாது, பேசிவ் ட்ரேடர். எனக்கு தெரியும், ஓகே இது வந்து ரொம்ப லோவரான வேல்யூ, ஸோ இதில் வாங்கினா எனக்கு மேலே போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அது 253 போனோடனே விற்றுட்டோடனே அப்போ எனக்கு வந்து BTC எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது 0.0148 இங்கே, ஆனால் விற்றது வந்து 0.189. ரைட்,
வித்துட்டுனா மறுபடியும் இது வந்து எப்போ வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 அன்றைக்கி மறுபடியும் வாங்குறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து யூட்ரஸ் மறுபடியும் கீழே போச்சு 216 போயிடுச்சு சட்டோஷி. ஸோ அதுக்கு வந்து வாங்குறேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து கிடச்ச யூட்ரஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8771. அதுக்கு நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் 0.0189. அந்த அந்த அமௌண்ட் நான் என்ன வந்து வித்தனோ பழையபடி அது அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் வாங்கியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா? இப்போ இந்த 0.0189 இருக்குது, 8771 யூட்ரஸ் இருக்குது கையில். இதை வந்து எப்போ செல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 அன்றைக்கி செல் பண்ணுறேன். அண்ட் அதோட செல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 283 சட்டோஷிஸு. என்கிட்ட இருக்க இப்போ பிடிசி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.0243 பிடிசி இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.148. ஆனால் ஃபினிஷ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.024. இதுதான் வந்து ஆக்சுவலி சட்டோஷி ட்ரேடிங் சொல்லுவாங்க. எனக்கு வந்து யூஎஸ்டி, அதாவது பிடிசி யூஎஸ்டி எவ்வளோ இருக்குன்னு கவலை கிடையாது. என்னுடைய எய்ம் என்ன, எனக்கு வந்து என்னுடைய பிடிசியோட அமௌண்ட்டை நான் வந்து அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ, லைக் எதனா ஒரு பொசிஷன் எடுக்கிறது, எதனா ஒரு அல்காயினில் வந்து நல்ல அல்காயின், நீங்கள் எனக்கு மோசமான அல்காயின் எதனா எடுத்துட்டிங்கன்னா மொத்தமும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்ல அல்காயினில் வந்து ஓகே இது வந்து லோயர் டைம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி அந்த டைமில் பை பண்ணிட்டு அது மேலே போகும்போது சட்டோஷி டேர்ம்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பிடிசியை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து புரியாத இடம்லாம் இருக்குல்ல எக்ஸ்சேஞ்சஸில், அது இந்த பேர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அது போயிட்டு அந்த வேல்யூஸை பாருங்கள். 0.000 அந்த மாதிரி வந்துட்டு சட்டோஷி வேல்யூவில் வந்து பிட்காயினோட பேர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சட்டோஷியோடைய வேல்யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஆஹா ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சட்டோஷி ட்ரேடிங் என்னன்னு தெரியல, இந்த சாட்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து தனியாக பண்ணேன். அண்ட் எப்பவுமே சொல்கிற ஒரு காமெண்ட் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.